மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டம் வில்வாரணி பகுதியில் பேசி வருகிறார். அதனை பார்ப்போம். திரு ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசி வருவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அந்த வலுவான கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுவோம் என்று ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. இந்த கலசப்பாக்கம் பகுதியிலே வந்து பாருங்கள், நேரலையிலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் இங்கே குமிஞ்சிருக்கிறார்கள். ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோல எங்களுடைய வெற்றிக்கு கலசப்பாக்கம் மக்கள் இருக்கின்ற ஆரவார மகிழ்ச்சி, மக்களுடைய வெள்ளமே சாட்சி. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி அமைக்க இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களோடு மக்களாக அதிமுக இணைந்து மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் மக்கள். அந்த மக்கள் இங்கே ஆரவாரத்தோடு எழுச்சியோடு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்க. 2 ஆட்சியில் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது நீங்களே முடிவு செய்து நல்ல ஒரு முடிவை 2026 தேர்தலில் வழங்குங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதிமுக ஆட்சி மக்கள் ஆட்சி, திமுக ஆட்சி குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக ஆட்சியிலே மக்களுக்காக திட்டங்கள் தீட்டி எல்லா இல்லங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடும்பத்திற்காக திட்டங்களை போட்டு இன்றைக்கு கோடி கோடியாக அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிற காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் 565 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்தார்கள். இதுவரை ஒரு 10% அறிவிப்புகளோடு நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 98% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கின்றார். உண்மைதானே? அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறதா? உதாரணத்துக்கு இது கிராமம் நிறைந்த பகுதி. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டார, நிறைவேற்றினாராமா? அப்படின்னா பொய் தானே வாக்குறுதியில சொல்லியிருக்கிறாங்க, பொய்யான வாக்குறுதி தானே. இப்படி ஏழை எளிய சாதாரண மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் அந்த மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. அதே போல மாதந்தோறும் 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்களாமா? அது ஏமாற்று வேலை தானே. அதே போல ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலா போடுறாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? நம்முடைய இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில வாங்கிய கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? நீட் தேர்வு ரத்தா இருக்குதா? நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்குனாங்க, ரகசியத்தை சொல்லிட்டாங்களா? அப்படின்னா எதுவுமே இல்லையில, பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலில் பொய் சொன்ன கட்சிக்கு தகுந்த பதிலடி கொடுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வில்வாரணி பகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.